ராஜேஷ், சி.வி. சண்முகம் தெரிவித்தார் செய்தியாளரிடம். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஜெயலலிதா கட்டி எழுப்பிட கட்சி. இதிலிருந்து எங்களுக்கு பிளவுபடுத்த மாட்டோம். இது எல்லாமே அதிமுகவில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில வெளியிலிருந்து தான் அவர்களது ஆதரவு தாவேகாவுக்கா? இல்ல. அது தொடர்பான விரிவான விளக்கம் எதுவும் அவர் கொடுக்கவில்லை தற்போது வரைக்கும். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஏனென்றால் மக்களுடைய முடிவு என்பது பெரும்பான்மையான மக்கள் ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த மக்களினுடைய உணர்வுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கான அந்த ஆதரவை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன நிபந்தனை, உள்ளிருந்து கொடுக்கிறார்களா வெளியிருந்து கொடுக்கிறார்களா என்பதெல்லாம் குறித்து அவர்கள் தெளிவாக நமக்கு கூறவில்லை. அதே நேரத்தில் இன்னொன்றும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக ஆட்சி அமைப்பதற்காக உதவிய கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், அதே போல IUML போன்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவையாக இருக்கிறது. இனி வரும் காலங்களில் அதிமுகவில் அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகள் என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இந்த குழுவினருக்கு அதிகப்படியான எண்ணிக்கை வராததற்கே கட்சியிலிருந்து விலகாததற்கு காரணமாக பார்க்கலாமா? ஏனென்றால் அதற்குத்தான செய்திகள் தான் கடந்த சில நாட்களாக வந்துட்டு இருந்துச்சு. தாவேகாவுக்கு இவர்கள் எல்லாம் கட்சி மாறப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்துருந்துச்சு. அதே போலவே தற்பொழுது தாவேகாவுக்கு இவர்கள் ஆதரவு தெரிவிப்பதாக இப்போ கூறியிருக்கிறார்கள். அதை எப்படி பார்க்கலாம்? தனலட்சுமி, தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில் செங்கோட்டையன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக அதிமுகவில் இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி போன்றவர்களும் தொடர்ச்சியாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது. உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் ஆதரவு அளியுங்கள் என்று செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டிய தேவை என்பது இல்லை. என்றால் நாம் மிகப்பெரிய ஒரு மாபெரும் இயக்கம், அடிப்படை கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நாம் ஆதரவு அளித்தால் நாம் கட்டி காத்து வரக்கூடிய இந்த அதிமுக புதிதாக வந்த ஒரு கட்சிக்கு ஆதரவு அளிப்பதா என்ற மனநிலை என்பது மக்களிடம் ஏற்படும். அதனால் அந்த முடிவு நாம் வேண்டாம் என்று அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அந்த முயற்சியும் கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. இன்னொரு விஷயம், திமுகவிற்கு 53 ஆண்டு காலம் நாம் திமுகவிற்கு எதிராக அரசியல் களம் கண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடு என்பது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த சூழலுக்கு நம்மை அவர்கள் தள்ளியிருப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்று அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்தும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் என்ன என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. தனலட்சுமி, ராஜேஷ், பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற முழக்கத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த பொதுக்குழுவில் என்ன முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கலாம்? எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படும் என எதிர்பார்க்கலாம்? குறிப்பாக அவர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்றால் பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் அதாவது 1/3 பகுதியினர் அந்த பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தெரிவிக்க வேண்டும். அல்லது பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் என்பது பொதுச் செயலாளருக்கு மட்டுமே இருக்கிறது. அந்த வழக்குகள் எல்லாம் நாம் பார்த்திருந்தோம். குறிப்பாக சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக, தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் சிறைக்கு சென்ற உடனேயே இவர்கள் பொதுக்குழுவை கூட்டியிருந்தார்கள். அதனை எதிர்த்து சசிகலா அவர்கள் நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருந்தார். ஏனென்றால் பொதுச் செயலாளராக நான் இருக்கும் பொழுது பொதுச் செயலாளருக்கு மட்டுமே பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அந்த அதிகாரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் எப்படி பொதுக்குழுவை கூட்டி என்னை நீக்கலாம் என்று அவர்கள் கூறும் பொழுது அதிமுக சார்பாக அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது, அதாவது பொதுக்குழு உறுப்பினர்கள் இப்ப 3000 பேர் இருக்காங்க, அதுல 1/3 யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்கள் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அந்த அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நீதிமன்றத்திலேயே அதிமுக வாதிட்டு அதற்கான வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இந்த தற்பொழுது உரிமைகள் நீதிமன்றத்தில் அந்த வழக்கம் என்பது நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்களை பொறுத்த வரைக்குமே பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு எவ்வளவு இருக்கிறது என்பது தற்போது வரைக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் பொதுக்குழுவை பொதுச் செயலாளரே கூட்ட வேண்டும் என்ற திட்டத்திற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி பொதுச் செயலாளர் கூட்டும் பொழுது அங்கு ஏன் தொடர் தோல்வி என்பதை நாம் தழுவினோம் என்பதெல்லாம் குறித்து இவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தற்போது வரைக்குமே அவர்களுக்கு பொதுச் செயலாளரை மாற்ற வேண்டும் என்ற அந்த வேண்டுகோள் என்பதோ அல்லது அவரை நீக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் அவர்கள் வைக்கவில்லை. பொதுக்குழு, செயற்குழுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் அந்த பொதுக்குழு, செயற்குழுவை கூட்டி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது.
விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.